தமிழகத்தையே அதிர வைத்த தளபதி விஜயின் வெற்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி சுமார் 110க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இந்த எதிர்பாராத அரசியல் மாற்றத்தினால் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் விஜய்தான் என்று அவரது ஆதரவாளர்களும் ரசிகர்களும் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை இன்னும் முழுமையாக முடிவடையாத நிலையிலும் எந்த ஒரு கட்சியும் அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெறாத நிலையிலும் தற்பொழுது முன்னிலை விவரங்களை வைத்தே விஜய் தான் அடுத்த முதல்வர் என்ற அவரது ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இப்பொழுதே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயின் இந்த அரசியல் எழுச்சியை கண்டு திரைத்துறையினர் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ் பக்கத்தில் கோடத்தின் பின்னணி இசையுடன் விஜயின் புகைப்படமும் கட்சியின் கொடியும் இணைந்த வீடியோவை பகிர்ந்து அடுத்து விஜய் தான் என்பது போன்ற பதிவை இட்டுள்ளார். விஜய், மக்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என்பது இதன் மூலம் தெரிவாகிறது. உங்கள் தலைமையில் தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் என்று எக்ஸ் பக்கத்தில் பாடியுள்ளார். ஏற்கனவே ஜான் மகேந்திரன், நடிகை ஏஜென்டினா உள்ளிட்டோரும் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தாவேகாவிற்கு கிடைத்திருக்கும் அமோக ஆதரவை பார்த்து விஜயின் தீவிர ரசிகரான சிபி சத்யராஜ் ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க முடியாமல் ட்வீட் செய்வதுடன் இன்ஸ்டாவில் ஸ்டோரிகளை போட்டு வருகிறார். சவுத் குயின் திரிஷா கிருஷ்ணனின் 43வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. திரிஷா தனது பிறந்தநாள் ஸ்பெஷலாக திருப்பதிக்கு சென்றார். ஊர் திரும்பிய கையோடு செய்தி அறிந்த திரிஷா தன் நண்பர் விஜயை நேரில் வாழ்த்த அவரின் வீட்டிற்கு வந்தார். அவர் காரில் வந்த பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகியது. மேலும் பல முன்னணி நடிகர்களும் விஜய்க்கு வாழ்த்தினை நேரடியாக போனில் தெரிவித்து வருகிறார்கள். தென்னிந்திய திரைத்துறையினர் மட்டுமின்றி பாலிவுட் வரை ஒட்டுமொத்த இந்தியாவையே தற்பொழுது தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் உற்று நோக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2024 தன் ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றிய விஜய் கட்சி தொடங்கி மிக குறுகிய காலத்திலேயே திமுக, அதிமுக போன்ற பலமான பாரம்பரிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி முன்னிலைக்கு வந்துள்ளார். ஒரு மக்கள் செல்வாக்கு மிக தலைவராக விஜய் உருவெடுத்திருப்பது இன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது.